அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான். இங்கே யோனாத்தான், அருமையான யோனாத்தானுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இப்படி உணர்த்தி இருக்க வேண்டும். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையே இல்லை. கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் செய்வார். ஆமே. யோனாத்தானுடைய வார்த்தைக்கு இசைந்து நின்று ஒரே மனதோடு கூட ஒரே சிந்தையாக, உம்முடைய மனதின் படியெல்லாம் நீ செய்யும், நான் உன் கூடையே வருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் யோனாத்தான் போகிற வழியெல்லாம் கூடவே வருவதற்கு சம்மதித்து அருமையாய் புறப்பட்டு செல்றாங்க. அநேகம் பேர் கொஞ்சம் பேர் இல்லையா? ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது 2 பேர் தான். ஆமே. 2 பேர் ஒருமனப்படுறாங்க தேவனுடைய யுத்தத்தை நடப்பிப்பதற்கு, தேவனுடைய காரியமாக செல்லுவதற்கு. கொஞ்சம் பேரை கொண்டாய்களும் அநேகம் பேரை கொண்டாய்களும் என்று அல்ல, 2 கொண்டாய்களும் 3 பேரை கொண்டாய்களும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற யுத்தங்களை அவர் முறியடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமே.